ஹே மை டியர் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்தியான ராகி புட்டு. இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதை எப்படி பண்ணணுன்னா, ஒரு பவுலில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி தெளித்து நம்ம ஆஸ் யூஷுவல் புட்டு மாவு எப்படி பிணையோமோ அந்த மாதிரி நம்ம உதிரி உதிரியாக பிசைஞ்சிட்டு அதை பிடிச்சி பார்க்கும் போது ஒரு ஷேப் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதையும் உதிர்த்து விட்டுருங்க. ஸோ இதுக்கு நம்மளோட மெயின் தலைவன் என்னோடய ஃபேவரட் கோகோனட்டை தான் நம்ம எடுக்க போகிறோம். கோகோனட்டை நல்லா துருவி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மிக்சியில் போட்டும் பல்ஸ் மோடில் பண்ணிக்கலாம். பட் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் துருவுறது தான். ஸோ நம்ம அது சைட் பை சைடு என்ன பண்ணலான்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக தண்ணி வச்சு அதை பாயில் பண்ண விட்டுடலாம். ஸோ நம்ம கோகோனட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்படி மாவு கூட போட்டு நீங்கள் அதை வேகவும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாக அது ராகி மாவு மட்டும் பாயில் பண்ணதுக்கு அப்புறமாவும் நீங்கள் கோகோனட் சேர்த்துக்கலாம். இது உங்களோட விஷ். ஓகேவா? இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்மளோட இட்லி பாத்திரம் வச்சோம்ல, அது நல்லா சைடில் நமக்கு என்ன ஆகும்னா ஆவி வரும். அப்போ நமக்கு தண்ணி பாயில் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறமா நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்க புட்டு அவிக்கிறதுக்காக வச்சுருக்க ஒரு துணியை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புட்டு மாவை நல்லா மேலே தூவி விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மேலே மொத்தையாக வச்சோன்னா அது வேகிறதுக்கு லேட் ஆகும். ஒரு சில சமயம் வேகாமலேயும் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி எல்லா மாவையுமே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த துணியை கவர் பண்ணி விட்டுடணும். நான் கவர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளோட சூப்பர் ஹெல்தியான ராகி புட்டு ரெடி ஆகிடும். அதோட பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா அது உருட்டுற பதம் இருக்கும். அப்போ இது பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை நம்ம எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்வீட்னஸ்க்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம சுகரோ கண்ட்ரி சுகரோ எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம ஹனி சேர்க்க போகிறோம். ஓகேவா? நான் எவ்வளோ ஹனி சேர்க்குறேன்னு நீங்களே வீடியோவில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு கோகோனட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஹனி ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன், இதுவே ரொம்ப ஜாஸ்தி தான். ஸ்டார்டிங்கில் 2 to 3 ஸ்பூன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹனி இல்லாமலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா மேலாப்பில் ஊற்றிட்டு 2 கரண்டியும் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் கொடுத்தோன்னா அந்த ஹனி எல்லா இடத்துலையும் போயிட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு நமக்கு ஸ்வீட்னஸ் எல்லா இடத்துலையும் நமக்கு தெரியும். இப்போது நம்ம ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ராகி புட்டு ரெடி ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. சுகர் கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறையா ரெசிபி வீடியோஸ் வேணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக குயிக்காக உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன். Thank you for watching. Bye. Stay healthy.